ஃபிசியோதெரப்பினா சனி செவ்வாய். செவ்வாய் சனியால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கணும் ஓகேங்களா. செவ்வாய் வந்து லைட்டாக டிஸ்டர்ப் ஆகிருந்தால் ஃபிசியோதெரப்பின்னு வருவீங்க. சுதர்சினி 24/8/2005 2:55 பிஎம்மா கேலில் பிறந்திருக்கிறீங்க. என்ன கேலில் பிறந்திருக்கிறீங்க, மேஷராசி அஸ்வினி நட்சத்திரமே கொடுத்துருக்காங்க. ஃபிசியோதெரப்பி படிக்கணும்னா சனி செவ்வாய் சனியால் பாதிக்கப்பட்டிருக்கணும். அந்த அமைப்புகளில் ஃபிசியோதெரப்பி கோர்ஸ் எல்லாம் வந்து எடுத்து படிக்க முடியும். செவ்வாய் அந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆகுறாரா, சரி. குருவின் பார்வை அமைப்புகள்னு எடுத்தால் இந்த இடத்துல 20 டிகிரியில் இருக்கார். இவரே 12ஆம் அதிபதியாகவும் வராரு. 20 டிகிரி ஆகி ராசிக்கு 10ஆம் இடத்தோட தொடர்பில் இல்லை, லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடையும் குரு சுக்கிரனுடைய தொடர்பு தான் வருது, சனியுடைய தொடர்பு தான் வருது, செவ்வாயின் பார்வையை வாங்கி இருக்கக்கூடிய இவரோட தொடர்பு அப்படின்னு வருது. சரி, தசா புத்தி என்ன சொல்லுது? தசா புத்திகளில் இப்போ உங்களுக்கு சுக்கிர தசை நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, இந்த அமைப்புகளில் சுக்கிர தசை கேது புத்தி. ஓகே, சுக்கிர தசை கேது புத்தி வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி நிதானமாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையே ஒரு மாதிரியே தவறாக பண்ணக்கூடிய சில அமைப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் அவயோகர், நீச்சமாக இருக்கார். நீச்சமாகி அவர் ஒரு மாதிரி குருவோட சேர்ந்துருக்கிறது பலம்னாலும் கூட இந்த சுக்கிரன் உங்களை ஒரு மாதிரி தவறான வழிகளில் கைட் பண்ணுவாருங்க. சுக்கிர தசை இந்த தனுசு லக்னத்துக்கு 3 டிகிரி, இங்கே கூட இந்த 3 டிகிரி நான் டவுட் பட்டு விருச்சிக லக்னமாக இருந்தாக்கா இந்த அமைப்பு அப்படியே வருமானு பார்ப்பேன். இந்த இடத்துல விருச்சிக லக்னமாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விருச்சிக லக்னம்னு வந்தால் விருச்சிக லக்னா ராசி ரெண்டும் மருத்துவ இதாக வருது. 3 டிகிரியில் இருக்குது சிஸ்டர். சரி, 2005 டைம் மலேசியாவில் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால தனுசு லக்னம்னே சொல்கிறேன். சரி, தனுசு லக்னம்னு எடுத்திங்கன்னா சனி 2/10 அமைப்போட நேரடியாக தொடர்பில் இருக்கார். சனி தான் 2/10 அமைப்போடு இருக்கார். அப்போது மருத்துவத்துறைன்னு நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் கூட சனி சார்ந்த துறையாக இருக்கும். ஓகே, சனி மருத்துவத்துறையில் சனி என்னது? ஃபிசியோதெரப்பி, வெட்டினரி, இந்த க்ளீன் பண்ணுறது, மருத்துவம் சார்ந்த அமைப்புகளை க்ளீன் பண்ணுறது, மருத்துவத்துடைய எக்யூப்மெண்ட் மாதிரியான மருத்துவ அந்த கருவிகள் பயன்படுத்துறது மாதிரியான சில அமைப்புகள். ஆனால் சுக்கிர தசை முடிகிற வரைக்கும் நான் நல்லதே சொல்ல மாட்டேங்க. சுக்கிர தசை முடிகிற வரைக்கும் உங்களை ஒரு மாதிரியான வேறு வழிகளில் கைட் பண்ணி அதுக்கு பிறகு சூரிய தசையிலேருந்து நல்ல மேன்மைகள் இருக்கக்கூடிய ஜாதகம் தான். கொஞ்ச நாள் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அப்போ ஃபிசியோதெரப்பி செய்யலாமா வேணாமா அதை சொல்லுங்கள் அப்படின்னாக்கா சனியின் அமைப்புகள் மேலோங்கி இருக்கக்கூடிய அமைப்பில் 2/10 அமைப்போட சனி தான் இருக்கிறாரு. இந்த சனி இருக்கக்கூடிய அமைப்புகளில் தாராளமாக சனி சார்ந்த துறைகளில் இதை சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறது ரொம்ப 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 நல்லதுங்க. அப்போது ஃபிசியோதெரப்பி மாதிரியான விஷயம் பண்ணுங்கள். ஆனாலும் ஒரு 2 வருஷத்துக்கு நான் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன். ஜென்ம சனியும் முடியணும், சுக்கிர தசையும் முடியணுங்க. சூரிய தசையிலேருந்து நல்லா இருப்பீங்க. சூரிய தசை எப்போ வரும்? சூரிய தசை உங்களுக்கு வர்றது 2027 டிசம்பர் மாதத்துலேருந்து. எந்த பிரச்சனையும் இந்த 7.5 சனி அப்படியே விலகும் பொழுது வாழ்க்கைக்கு சரியான அமைப்புகள் வழிகாட்டப்பட்டு உங்களுடைய துறையில் இருப்பீங்க. இப்போது படிக்கணுன்றதுக்காக படிப்பீங்க. ஆனால் சனியின் துறை, சனியோட விஷயம் நிறைய இருக்குங்க. அதில் எது உங்களுக்கு வரும்ன்றதை பாருங்கள். சனி சார்ந்த அமைப்பு இந்த ஆயில் அண்ட் கேஸ்னு வரும், நிலத்துக்கு அடியில் இருக்கிறது வரும், 4 கால் பிராணிகள்னு வரும். அதே நேரத்தில் ஜாதகத்தில் 10ஆம் இடம் வலுத்து இருக்குது. டீச்சிங் கோச்சிங் மாதிரியான விஷயங்கள் எதுவும் வருமா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரிங்களா?